السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த தர்பியாவிலே மூன்றாவது வகுப்பு தஃப்சீருடைய வகுப்பு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. தஃப்சீரில் நாம் என்ன அத்தியாயம் பார்க்கிறோம் சொல்லுங்க? சூரத்துல் ஹுஜராத். பின்னாலே கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பதிலா. எத்தனாவது அத்தியாயம்? 49. ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நம்ம 2 வசனங்களுக்குரிய தஃப்சீரா சென்ற வகுப்புல பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் பார்ப்போம். முதலாவது இந்த 3 வசனங்களையும் நம்ம ஓதிக்கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن الذين يغضون أصواتهم عند رسول الله أولئك الذين امتحن الله قلوبهم للتقوى لهم مغفرة وأجر عظيم. إن الذين ينادونك من وراء الحجرات أكثرهم لا يعقلون ولو أنهم صبروا حتى تخرج إليهم لكان خيرا لهم والله غفور رحيم. خير. அன்புக்குரியவர்களே, நம்ம சென்ற வாரம் நினைவுபடுத்தினோம். அப்போ நான் சூரத்துல் ஹுஜராத் இதில் குர்ஆனுடைய இந்த அத்தியாயத்துடைய வசனங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு வார்த்தை கருத்து, அதுபோன்று அது தஃப்சீர், அந்த வசனங்களுக்குரிய விளக்கங்கள். அத்தோடு என்ன செய்யணும், நம்ம 2 வசனங்களோ 3 வசனங்களோ நம்ம பார்க்குறோம்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு வாரத்துக்குள் அந்த வசனங்கள் என்ன செய்யணும், மனனம் செய்யணும். ஆண்கள் தான் பெண்கள்லேயும் தான் கவனம் எடுங்க. ஆண்கள் பகுதியில் யாரு அந்த ஆரம்ப 2 வசனங்களும் யாருக்கு சொல்லலும் மரணம் செஞ்ச யார் சரிக்கிறீங்களா? இல்ல இல்ல அல்ல இல்ல, ஆமா, அது ஒரே வாரத்துல அது இன்ஷா அல்லாஹ் பீதனில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அது கடைசி இன்ஷா அல்லாஹ் நம்ம ஃபர்ஸ்ட் வசனம் 2 யாரும் சொல்லலும் சொல்லுங்க, சத்தம் போதுங்க. ஹைரா ஹசன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அன்புக்குரியவர்களே, அப்ப நம்ம சென்ற வாரம் முதல் வசனத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அந்த வசனம் பார்த்தோம். அந்த வசனம் சொல்லக்கூடிய விளக்கம் சுருக்கமா யாருக்கு சொல்லலும்? ஓரிரு வார்த்தைகள்ல நம்ம அந்த வசனங்கள் சொல்லக்கூடிய விளக்கம். அல்லாஹ் ஈமான் அதாவது இறை விசுவாசிகளே, மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் முந்தாதீர்கள், முற்படுத்தாதீர்கள்.
இது இது சம்பந்தமான நம்ம முக்கியமான விளக்கங்கள் சொன்னோம். சஹாபாக்களுடைய, தாபீன்களுடைய, இமாம்களுடைய விளக்கங்கள். அதில் யாருக்கு சொல்லலும் ஒரு விளக்கம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முன்னால முந்தாதீங்கன்னு சொல்ல என்ன? எல்லாரும் பொதுவான கருத்து. பொதுவாக நான் சொல்றது இப்ப உதாரணமா ஒரு நபித்தோழர் அவர் சொன்ன விளக்கம் அப்படிதான் நான் பார்க்கணுமா? யாரு நம்ம அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு விளக்கம் சொன்னோம். இதுக்கு யாருக்கு சொல்லலாம் அந்த விளக்கத்தை? ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக், அஹ்சன். அப்ப அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முன்னால் முந்தாதீர்கள்னு சொன்னா, முற்படுத்தாதீர்கள்னா அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ன சொன்னாங்க? அதாவது லா துஹாலிஃபுல் கிதாப வஸ் சுன்னா, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் என்ன செய்யாதீங்க? மாற்றம் செய்யாதீர்கள், மாறு செய்யாது. இது ஒரு விளக்கம். வேற என்ன பார்த்தா, இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட ஒரு விளக்கம் சொன்னோம். இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் ஒரு விளக்கம் சொன்னோம். அது யாருக்கு சொல்லலும்? அதுதான் நம்ம நோட்ல கொஞ்சம் என்ன செய்யணும், முக்கியமான விளக்கங்கள் எழுதி வைக்கணும்ன்றதா இல்ல. இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்ன விளக்கம் இந்த வசனத்துக்குரிய விளக்கம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நீங்கள் முந்தாதீர்கள், எதையும் உட்படுத்தாதீர்கள். அதுக்கு இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுக்கு முழுமையா கட்டுப்படுங்க என்று சொன்னாங்களா? ஹைர், நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னா, இது இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய மதாரிஜுஸ் சாலிகீன் என்ற இந்த நூல்ல சொல்றாங்க. இப்ப இதா கான ரஃப்உல் அஸ்வாத்தி ஃபௌக சௌத்தின் நபி, அதாவது இரண்டாவது வசனத்துக்கு, இது இரண்டாவது வசனத்துக்கு வாங்கதா. முதல் வசனம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் என்ன செய்யாதீங்க? முந்தாதீர்கள், முற்படுத்தாதீர்கள். வாங்கதா. அப்ப என்னண்டா, அப்ப குர்ஆன் சுன்னாவுக்கு என்ன செய்யாதீங்க? மாற்றம் செய்யாதீர்கள். அதே போல் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான விளக்கங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? முற்படுத்த கூடாது. அன்புக்குரியவர்களே, அதே போன்று அதாவது இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நீங்கள் எதையும் முற்படுத்த கூடாதுன்னு சொன்னா, அதாவது குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான எந்த ஒரு கருத்துக்களை வைத்து நீங்க என்ன செய்யாதீங்க? தீர்ப்பு சொல்லாதீங்க. குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான எந்த ஒரு சொல்லாலேயோ, சொற்கள் மூலமாகவோ அல்லது ஏதாவது வார்த்தைகள் மூலமாக நீங்க என்ன செய்யாதீங்க? தீர்ப்பு சொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள். ஹைர், அன்புக்குரியவர்களே, நம்ம அப்ப இரண்டாவது வசனம் என்ன பார்த்தோம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தின் நபியி. என்ன கருத்து சொல்லுங்க? இறை விசுவாசிகளே, உங்களுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள். யாருடைய சத்தத்தை விட? ஃபௌக சௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்தை விட உயர்த்தாதீர்கள். இது முதலாவது ஒரு விளக்கல், ஒரு அதபு. அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒழுக்கம் நமக்கு கற்றுத்தரப்பட்டது. இரண்டாவது, அதே வசனத்துல வலா தஜிஹரு லஹு பில் கவுல், அவருக்கு முன்னால் நீங்க என்ன செய்யாதீங்க? உரக்க பேசாதீர்கள். ஜஹரன்னு சொன்னா என்ன? வெளிப்படையாக பேசாதீர்கள். கஜஹரி பாதிக்கும் லி பாதின், உங்களில் சிலருடன் எப்படி வெளிப்படையாக பேசுவீர்களோ அதே போல் நீங்க என்ன செய்யாதீங்க? வெளிப்படையாக சத்தம் போட்டு பேசாதீர்கள். சரி, இப்படி நடந்து கொண்டா அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அவர்களுடன் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அதவு சொல்லப்படுதா இல்லையா? ஒரு ஒழுக்கம் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. அப்ப இதை நம்ம மீறினோம்னு சொல்ல என்ன அதுக்குரிய எச்சரிக்கை? அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாமல், நீங்கள் உணராமலே உங்களுடைய அமல்கள் என்ன செஞ்சிடும்? வீணாகிவிடும், பாலாகிவிடும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனம் இறங்குவதற்குரிய ஒரு சபபுன் நுசூல் நம்ம சொன்னோம். இந்த வசனம் இறங்குவதற்குரிய காரணம் சபபுன் நுசூல் சொன்ன
ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு அத்தியாயம் இறங்கும். அது இறங்குவதற்குரிய பின்னணி காரணம் இருக்கும். அந்த காரணம் நாம் என்ன காரணமா பார்த்தோம் சொல்லுங்க. சஹீல் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். என்ன இல்ல இந்த வசனம், இரண்டாவது வசனம். இல்ல இது ஓகே, பனு தமீம் அந்த கோத்திரங்களுடைய விஷயத்தில் இறங்கினது என்றும் சில தஃசீர் அறிஞர்கள் சொல்றாங்க. இந்த வசனம் சரியா? இந்த வசனம் இதுக்கு பின்னால வரக்கூடிய வசனங்களும். நான்காவது வசனம் நாம அதை பார்க்க இருக்கிறோம். அதே போல குறிப்பா சஹீல் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தியை சொன்னோம். இந்த வசனத்துக்குரிய சபபுன் நுசூல், இறங்குவதற்குரிய காரணம், 2 நபித்தோழர்களுடைய விஷயத்தை இறங்கிச்சு. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹுடைய சஃபையில் இருக்கும் பொழுது பனு தமீம் கோத்திரம் தான் வந்தாங்க. அவங்களோட கபீலால ஒருவரை அமீராக நியமிக்கும் விஷயத்துல அபூபக்கர் ஒருத்தரை சொல்றதுக்கு சொன்னாங்க. அதுக்கு மாற்றமா யாரு சொன்னாங்க? உமர்லாம். அப்ப 2 பேர கருத்து, அந்த அவர் ஒரு கருத்தை சொல்ல, இவர் ஒரு கருத்தை சொல்ல, அந்த சத்தம் என்ன செய்யுது? உயர்கிறது. அதற்கு பின் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான் என்று நாம பார்த்தோம். இது சபபுன் நுசூல். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு செய்தி இந்த வசனத்தோட, 2வது வசனத்தோட எப்படின்னு சொன்னா, அதாவது சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இது சஹீல் புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்ப இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபியி, இந்த வசனம் இறங்கியவுடன் அப்ப சஹாபாக்கள் நாங்க பார்த்தோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பின்னால் நபியோட சபையில உட்கார்ந்தால் சப்தமாக என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அந்த அளவு குர்ஆனு கட்டுப்பட்டாங்க. குர்ஆனுடைய செய்தி சொன்னா, ஒரு ஏவல் ஒரு கட்டளையிட்டால், கட்டளையிடப்பட்டால் என்ன செய்ய உடனே பின்பற்றுவார்கள், எடுத்து நடப்பாங்க. ஒரு விலக்கல் நகி என்ன செய்வாங்க, தவிர்த்து கொள்வாங்க. நான் பார்த்தோம் உமர்ல அவங்க அதுக்கு எப்படி இருந்தாங்க. ஏதாவது நபியோர்களுக்கு முன்னால் பேச அவங்க விரும்பினால் அல்லது ஒரு கேள்வி கேட்ட எப்படி சொல்லுவாங்களா பதில்? சப்தம் இல்லாம சத்தத்தை தாழ்த்தி பதில் சொன்னாங்க. சப்தத்தை தாழ்த்தி என்ன செஞ்சாங்க? நபி அவர்கள் அப்துல்லா இப்னு ஜுபைர் எல்லாம் சொல்றாங்க, ஹத்தா யஸ்தஃஹிமஹு, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அதுக்கு பின்னால என்ன செய்யலாம், உமரே நீங்க சொன்ன பதில் எனக்கு கேட்கல, திரும்ப சொல்லுங்க, கொஞ்சம் சத்தம் கூட்டி சொல்லுங்கன்ற அளவுக்கு என்ன செஞ்சாங்க. எவ்வளவு வீரமுள்ள உமர், அப்படியே இல்லையா? அமைதியாயிட்டு. ஏன் காரணம் சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உடனே கட்டுப்பட்டார்கள். அடுத்த நபி அவர்களுடைய அதப் அல்லாஹு தஆலா நமக்கு பாடம் படித்தார, உடனே என்ன செஞ்சாங்க, கட்டுப்பட்டாங்க. அதே போல் அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தோட இன்னும் ஒரு செய்தி சஹீல் புகார்ல வருது. இது இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹ், அதே போன்று தஃசீருடைய அறிஞர் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹ், இன்னும் அதிகமான தஃசீருடைய அறிஞர்கள் சொல்றாங்க, சாபித் இப்னு கைஸ் அஷம்மாஸ் என்ற நபித்தோழர். யாரு? சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ஒரு சிறந்த நபித்தோழர். உண்மையிலே இயற்கையிலே இவருடைய சத்தம் தொனி எப்படி உயரமாக இருக்கு, கூடுதலாக இருக்கும். சப்தமாக தான் இயற்கையில பேசுவாங்க. அதனால நபி அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு ஒரு கொத்துபா அல்லது ஒரு உரை நிகழ்த்துறதுக்கு அனுப்புறா யாரை தெரிவு செய்வாங்க? சாபித் இப்னு கைஸை தான் தெரிவு செய்வாங்க. தெரிவு செஞ்சு அனுப்புவாங்க. ஏன்னா சப்தமா பேசுவாங்க, சப்தமாக. அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனம் இறங்கியவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. நபி அவங்க பாக்குறாங்க, 2-3 நாள் யாரை காணல மஸ்ஜிதுக்கு, சாபித் இப்னு கைஸை காணல. அவங்க உடனே வீட்டுக்கு போறாங்க. சாபித் இப்னு கைஸ் போய் மனைவிட்ட சொல்றாங்க, நான் ரூம்ல போய் இருந்து கொள்ள போறேன், நீங்க என்ன செய்யுங்க, ரூமை லாக் பண்ணிடுங்க, மூடிடுங்க. ஏன் தெரியுமா? அனமின் அகலின் நார், நான் நரகத்துக்குரியவனாக மாறிவிட்டேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டது, பாலாகி விட்டதுன்னு சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு பாக்குறாங்க, சாபித் இப்னு கைஸை மஸ்ஜிது காணல, அவங்களோட சஃபைக்கு காணல. உடனே நபித்தோழர் அனுப்புறாங்க, அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் சஹாபாக்கள் அனுப்பி, என்ன விடயம்? நபி அவங்க இப்படி யார் சரி மிஸ் ஆயினாங்கன்னா என்ன செய்வாங்க, சுகம் விசாரிச்சு அனுப்புவாங்க. சொல்ற நோயாளியாக இருக்கலாம், வேற ஏதாவது காரணம் இருக்கலாம். அப்ப நபித்தோழர்கள் போய் பார்த்தா இவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார் கவலையுடன், என்னுடைய அமல்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு வீணாகி விட்டது, நான் நரகத்துக்குரியவன் என்று சொல்றாங்க.
அப்ப இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் நரகத்துக்குரியவர் அல்ல, பல் இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னா, அவர் யாரு? சுவர்க்கத்துக்குரியவர் நன்மாராய சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, அப்ப நமக்கு என்ன படிப்பினான்னு சொன்னா இந்த வசனங்கள்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் சொர்க்கத்துக்கு நன்மாராய சொல்லப்பட்டவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களும் சொர்க்கத்தை கொண்டு நன்மா, அதே போன்று சாபித் இப்னு கைஸ் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்லப்படுறாங்க. ஆனா எந்த ஒரு நபித்தோழரும் இது போன்ற வசனங்கள் இறங்கும் பொழுது அவங்க நினைக்கல எப்படின்னா இது எனக்குரியதல்ல, அபூபக்கர்லாம் நினைக்கவும் இல்லை, இந்த வசனம் யாருக்குரியதல்ல, இது மூன்றாவது நபருக்கு அல்லது இப்படி இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு. ஏன்னா அவங்க யாரும் நம்ம அப்படித்தானே இல்லையா? நம்ம குர்ஆனுடைய செய்தி யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நிறைய கட்டளைகள் வருதா இல்லையா? ஆண்களுக்கு வருது, பெண்களுக்கும் கட்டளை பொதுவாக வருது. இதை செய்யுங்க, இதை என்ன செய்யாதீங்க, செய்யாது, நிறைய அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய செய்திகள் வருது. நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? எந்த ஒரு குர்ஆன் வசனத்தை கேட்டாலும் இந்த வசனம் யாருக்கு இல்ல, நமக்கு இல்லை, இது அவருக்கு அல்லது மூன்றாவது நபருக்கு. இதுக்கு எனக்கு என்ன நபித்தோழர்கள் எப்படின்னு சொன்னா, அபூபக்கர் எல்லாம் நினைச்சாங்க இந்த வசனம் எனக்குரியது, உமர் ரலியல்லாஹு நினைச்சாங்கன்னா இந்த வசனம் யாருக்குரியது, எனக்குரியது. அதே போன்றுதான் சாபித் இப்னு கைஸ் எல்லாம் நினைச்சாங்க இந்த வசனம் எனக்காகத்தான் இறங்கப்பட்ட. அதனாலதான் 3 நபித்தோழர்களும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்லப்பட்டவர்கள். அவங்க நினைச்சாங்க இது எனக்குரிய வசனம். அதனால அன்புக்குரியவர்களே, அதாவது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு தடவை இது சஹீஹுல் புகாரில வருது. நான் திரும்ப திரும்ப இந்த செய்தியெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னா, அந்த சஹாபாக்கள் குர்ஆனுடைய வசனம் அல்லாஹ்வுடைய செய்திக்கு அந்த அந்த சொல்லக்கூடிய விடயங்களுக்கு எந்த அளவு கட்டுப்பட்டிருக்கிறார்கள், முழுமையாக நினைக்கிறாங்க, கட்டுப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதாவது சஹீஹுல் புகாரில 482வது செய்தியா வருது. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது மாலை நேர தொழுகையை தொழுவித்தார்கள் என்று சொல்றாங்க. அது இஷாவுடைய தொழுகைன்னு வருது. அப்ப நபி அவர்கள் என்ன செய்றாங்க, தொழுவிக்கிறார்கள். ஆனா ஃபஸல்லா பினா ரக்காத்தைனி, 4 ரக்காத்துக்கு பதில் எத்தனை ரக்காத் தொழுவிச்சாங்க, 2 ரக்காத் தொழுவிச்சிட்டு சலாம் கொடுத்துட்டாங்க. நபி என்ன செஞ்சாங்க, சலாம் கொடுத்துட்டு பள்ளிக்கு வெளியே ஒரு மரக்குற்றி இருந்துச்சு, அங்க போய் நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அதை ஊண்டி கொண்டிருந்தார்கள். இப்ப தூர பிரதேசத்திலிருந்து வந்தவங்க, மதீனாவுக்கு தூர வந்தவங்க என்ன செஞ்சாங்க, அவசரமாக பள்ளி எல்லா வாயில்களும் வெளியே போறாங்க. எப்படின்னு சொன்னா, அவங்க சொல்லிட்டு போறாங்க, அதாவது இன்றைய நாள் தொழுகை சுருக்கப்பட்டு விட்டது. எப்படி சொல்ல போறாங்க, தொழுகை இன்று சுருக்கப்பட்டது என்று சொல்லிட்டு அப்படியே போறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை நல்லா கவனிங்க. அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, வஃபில் கௌமி, இப்ப 4 ரக்காத்துக்கு பதில் எத்தனை ரக்காத் தொழுவிக்கப்பட்டிருக்கு, 2 ரக்காத். இப்ப ரசூலுல்லாஹ்கிட்ட போய் யார் சரி இதுக்குரிய விளக்கம் கேட்கணுமா இல்லையா, சொல்லுங்க, கேட்கணும். மூத்த சஹாபாக்களும் இருந்தார்கள். அபூ ஹுரைரா சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, வஃபில் கௌமி அபூ பக்ரின் வ உமர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆனால் ஃபஹாபா ஐயுகல்லிமாஹு, இதை நன்றாக கவனிங்க, அந்த 2 நபித்தோழர்களும் பயப்பட்டார்கள். ஐயுகல்லிமாஹு நபி அவர்களுடன் பேசுவதற்கு அஞ்சினார்கள் என்று சொன்னா, இது எந்த அச்சம் என்று சொன்னா ஹைபத், அந்த மரியாதைக்குரிய பயமாக பயந்தார்கள். நபி அவர்கிட்ட போய் கேட்டா அது தப்பா போயிடுமோ, மரியாதை குறைவாக ஆகிடுமோ, நாம் நபி அவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்கள் நடந்து கொண்ட மாதிரி போயிடுமோ என்று என்ன செஞ்சாங்க, அந்த அளவு பயந்தாங்க. அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, பயந்தார்கள். அதுக்கு பின்னாலதான் அதாவது துல் யதைன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அதாவது ஹிர்பாக் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவங்க போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அதாவது அக்குசிரத்தி ஸலா அவு நசீதஹா, தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா? அதுக்கு பின்னால் நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அடுத்த 2 ரக்காத்தையும் தொழுவிச்சு
சலாம் கொடுத்து அதுக்குரிய சஜதா சஹவி என்ன செஞ்சாங்க, செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த செய்திகளின் மூலமாக நமக்கு என்ன விளங்குது? நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய இது போன்ற வசனங்கள் வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வரும் பொழுது எந்த அளவு என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த வசனங்களை கட்டுப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், சூரத்துல் ஹுஜராத்துக்கு இன்னொரு பேர் சொன்னோமா இல்லையா? என்ன பேர்? சூரத்துல் ஆதாப் வல் அஹ்லாக்னு பார்த்தோம் இல்லையா? நட்பண்புகளையும் நற்குணங்களையும் போதிக்கக்கூடிய, கற்றுத்தரக்கூடிய அத்தியாயம். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த அத்தியாயம், இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆதாப் அஹ்லாக்கை கற்றுத்தருது என்று சொன்னா, முதல் வசனம் அல்லாஹ்வுடன் நாம் பேண வேண்டிய ஒழுங்கு சொல்லப்படுது. அல்லாஹ்வுடன் பேண வேண்டிய ஒழுங்கு என்ன சொல்லுங்க? அல்லாஹ்வுக்கு முன்ன நம்ம எதையும் என்ன செய்யக்கூடாது, முந்த கூட முற்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொன்னா முழுமையாக சமிஅனா வ அதானா, செவியோட்டோம், கேட்டோம், அல்லது என்ன அடுத்து என்ன கட்டுப்பட்டோம். அதே போன்று அல் அதபு மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் நாம் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுங்குகள். அன்புக்கு நபி அவங்க ஹயாத்தோட இருந்த சஹாபாக்களுக்கு மட்டுமா இந்த ஒழுக்கம்? இல்ல, மறுமை வரைக்கும் இந்த ஒழுக்கத்தை நம்ம என்ன செய்யணும். இப்ப நபி அவர்களோட ஹயாத்துக்கு வஃபாத்துக்கு பின்னால நம்ம அந்த ஒழுக்கத்தை எப்படி கடைபிடிக்க சொல்லுங்க? அவங்களுக்கு முன்னால முந்த கூடாது, அவனோட சப்தத்தை விட கூட்டக்கூடாது, நம்முடைய சத்தங்களை உயர்த்தக்கூடாது. அதாவது எங்களுக்கு மத்தியிலே வெளிரங்கமாக வெளிப்படையாக பேசுவது போன்று பேசக்கூடாதுன்னு சொன்னா நம்ம எப்படி இப்ப நடந்து கொள்ள சொல்லுங்க? அவங்களோட சுண்ணாவுக்கு என்ன செய்யணும்? கட்டுப்படணும், சுண்ணாவுக்கு கட்டுப்படணும். நபி அவர்களுடைய செய்தி சொல்லப்படுதா? நபியோட செய்தி சொல்லப்படுதா? அதை நம்ம என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்தணும். நல்ல முறை, முதலாவது நல்ல முறையில் கேட்கணும். சில பேர் நம்ம பார்க்கிறோம், குர்ஆன் போடப்பட்டிருக்கும், ஹதீஸ் போய்கொண்டிருக்கும், பயான் போய்கொண்டிருக்கும், ஆனா என்ன செய்வாங்க? இதெல்லாம் என்ன அதபு தஅத்துப். நபி ஸல்லல்லாஹு நபி அவர்களுக்கு முன்னால், அவருடைய ஹதீஸுக்கு முன்னால், அவருடைய சுன்னாவுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய வஹீயுடைய செய்திக்கு முன்னால் நம்ம என்ன செய்யறோம்? அதபில்லாமல் என்ன செய்யறோம்? நடந்து கொள்றோம். இது முதலாவது. நல்ல முறையில் கேட்க வேண்டும், அதை கண்ணியப்படுத்தணும். அதே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய செய்தி, அதே நபி ஸல்லல்லாஹுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக நம்ம என்ன செய்யக்கூடாது? மாற்றமாக நடக்கக்கூடாது. எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? முற்படுத்தக்கூடாது. அன்புக்குரியவர்களே, சரி, அடுத்த 3வது வசனத்தை பாருங்க. 3வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன யகுதுன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ். இன்னல்லதீன என்றால் நிச்சயமாக சிலர். இந்த அல்லதீன் என்ற வார்த்தை எப்படின்னு சொன்னா, அதுக்கு சரியான கருத்து வாரன்னு சொன்னா அடுத்த வினை சொல்லோட என்ன செய்யணும்? அது சேர்ந்து வரணும். அப்ப இன்னல்லதீன யகுதுன, தாழ்த்தி கொள்பவர்கள். யகுதுன்னு சொன்ன என்ன? கல்ல யகுது, அந்த வினை சொல்லிருந்து வந்தது. தாழ்த்தி கொள்பவர்கள். அஸ்வாத்தகும், அவர்களுடைய சப்தங்களை, இந்த ரசூல் இல்ல, யாருக்கு முன்னால? அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது தாழ்த்தி கொள்பவர்கள். அப்ப இது ஒரு நல்ல பண்பாக அல்லாஹ் சொல்றா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அவருடைய சப்தங்களை, குரல்களை எப்படி தாழ்த்தி கொள்ளக்கூடியவர்கள். உலாயிக, அவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லதீன இம்தஹனல்லாஹு, அல்லாஹு தஆலா அவர்களை சோதிக்கிறான். அல்லாஹ் அவர்களை என்ன செய்கிறான்? சோதிக்கிறான். இம்தஹான் சொன்னா சரியான ஒரு வார்த்தை. நம்ம இம்திஹான் சொல்லுவோம் இல்லையா? பரீட்சைக்கு என்ன சொல்றது? இம்திஹான், இஹ்திபார்னு சொல்லுவோம். அந்த கருத்து தான். இம்தஹனல்லாஹு, அல்லாஹ் அல்லாஹ் சோதிக்கிறான். குலூபஹும், அவர்களுடைய உள்ளங்களை சோதிக்கிறான். லித்தகுவா, தக்குவான்னு சொன்னா தக்குவாவுக்காக, இறையச்சத்திற்காக சோதிக்கிறான். அதாவது இவர்கிட்ட இம்தஹான் என்ற வார்த்தைக்கு தஃசீருடைய அறிஞர்கள் எப்படி விளக்கம் சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துகிறான். சோதிக்கிறான்னு சொன்ன என்ன? தூய்மைப்படுத்துகிறான் அல்லாஹு தஆலா. அப்ப இப்ப பாருங்க, இன்னல்லதீன யகுதுன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவர்களுடைய சப்தங்களை தாழ்த்திக் கொள்பவர்கள், தாழ்த்தக்கூடியவர்கள். சத்தத்தை தாழ்த்துறன்னு என்ன கருத்தை சொல்லுங்க? சத்தத்தை குறைச்சி பேசுறது.
அமைதியாக ஒழுக்கத்தோடு நடந்து கொள்றது. அதான் சத்தத்தை உயர்த்துறல்ல, புரியுதா? அவங்க உலாய்கல்லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களை தக்குவாவுக்காக, இறையச்சத்திற்காக அல்லாஹு தஆலா பரிசுத்தப்படுத்தி விட்டான், தூய்மைப்படுத்தி விட்டான். அப்ப அவங்களுடைய உள்ளம் தூய்மைப்படுது, அதனால அவங்கள்ட்ட எழுதிருக்கு இறையச்சம் இருக்கிறது. அவங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கு? தூய்மையாகி விட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த யகுல்லூன என்ற வார்த்தை நீங்க குர்ஆன்ல வேற வசனங்களே பார்த்திருப்பீங்க. அல்லாஹு தஆலா எதுக்கு பயன்படுத்துறான்னு யாருக்கு சொல்லலும்? இந்த கல்ல தாழ்த்தினான். சொல்லுங்க. சூரத்து நூர்ல நீங்க பாப்பீங்க 30வது வசனம் 31வது வசனம் பார்த்தீங்கன்னா, அதாவது அல்லாஹு தஆலா குல் நபியிட்ட சொல்றான், நபியை நீங்க சொல்லுங்கள், இல் முஃமினீன் மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், யகுல்லூ மின் அபுசாரிஹிம் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். தாழ்த்துன்னு சொன்னா அப்படி குடிஞ்சிட்டு போறது அப்படி இல்லை. எதிலிருந்து ஹராம்களை விட்டு செய்யணும், தாழ்த்தி கொள்ளணும். இன்னும் சில பேர் நினைக்கிறா ஹராங்கண்டா ரோட்ல போக்கல ஆண்கள் பெண்களை பார்க்க கூடாது, பெண்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. எதெல்லாம் ஹராமோ பார்க்க கூடாதோ அந்த பார்வையை விட்டு என்ன செய்யணும்? நேரடியாக இருக்கலாம், அந்த மொபைல் போனாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஹராம்களை விட்டும் பார்வையை தாழ்த்து கொள்ளக்கூடியவர்கள், தாழ்த்துமாறு சொல்லுங்கள். அப்ப யகுது என்ற வார்த்தை பாய்க்கப்படுது. அதே வகுல்லில் முஃமினாத் மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுதுல்ன மின் அபுசாரிஹின்ன அவருடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். அப்ப அந்த வார்த்தையை தான் நல்லா எதுக்கு கொண்டு வராங்க? இந்த அஸ்வாத்துக்கு சத்தத்தை குறைங்கன்றதுக்கு அல்லாஹ் தஆலா அதே வார்த்தையை கொண்டு வருகிறான். அன்புக்குரியவர்களே, சரி, இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் தங்களுடைய சத்தங்களை குறைக்கக்கூடியவர்கள், அல்லாஹு தஆலா தக்குவாவுக்காக, இறையச்சத்திற்காக அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி விட்டான். அன்புக்குரியவர்களே, இது நபி அவர்கள் நம்ம ஆரம்பத்துல சொன்ன வசனம் மாதிரிதான். ஹயாத்தோட இருக்கும் நேரத்துல மட்டுமல்ல, நபியோட வஃபாத்துக்கு பின்னாலும் நபியோட சுன்னா என்று சொன்னால் சுன்னாவுக்கு முன்னால் எங்கட சத்தம் விடிக்கணும், குறைந்ததாகத்தான் இருக்கணும். நம்ம எதை முற்படுத்தணும்? நபியோட சுன்னா, அந்த வழிகாட்டல், நபியோடைய செய்திகள், புரியுதா சொல்லுது. அதே போல அதுக்கு மாற்றம் செய்யக்கூடாது. சரி, நம்ம ஹதீஸ் சொல்லப்படுது, நபியோடைய செய்திகள் சொல்லப்படுது, சத்தத்தை குறைவாக இருக்கிறோம், ஆனா அந்த ஹதீஸுக்கு மாற்றம் செய்யலுமா? மாற்றம் செஞ்சாலும் இந்த நல்லடியார்களுடைய பண்பாக நம்ம வருவோமா? இல்ல. அன்புக்குரியவர்களே, அப்ப நபியா அல்லாஹு தஆலா அந்த நபித்தோழர்களையும் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்களையும் நபி அவர்களுடன் அதபாக ஒழுக்கமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், புரியுதா? அவர்கள் அல்லாஹு தஆலா பாராட்டி சொல்கிறான், புகழ்ந்து சொல்கிறான். அவருக்குரிய வெகுமதி என்ன தெரியுமா? லஹும் அவர்களுக்கு இருக்கிறது என்ன? மக்ஃபிரத்துன்னு சொன்னா இரண்டு நட்பேர்களா சொல்கிறார். ரெண்டு நன்மாரங்கள் சொல்லப்படுது. ஒன்று லஹும் அவர்களுக்கு இருக்கிறது, மக்ஃபிரத்துன் என்ன? மன்னிப்புண்டு, மன்னிப்பும் இருக்கிறது. வ அஜ்ருன் அதீம், இன்னும் என்ன? மகத்தான கூலியும் நட்கூலியும் உண்டு. அப்ப ரெண்டு நட்பேரு. ஒன்று மகஃபிரா இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது. அடுத்து யாரு?